ஹலோ ஒன் வெல்கம் டு ராஜ். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம தனுஷ் சார் அவரோட தேர்ட் மூவி டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பவர் பாண்டி, வந்துட்டு ராயன் ஒரு வந்துட்டு ஆர்ரேட்டட் ஃபிலிம், பக்க ஆர்ரேட்டட் ஃபிலிமுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு யங் ஏஜ் ஒரு ஜென்ஜி லவ் ஜான்ரா ஒரு ஃபிலிமுங்க. சரிங்களா? அப்போ பவர் பாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓல்டேஜ் ரொமான்டிக் ஃபிலிமா கண்டிப்பா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன வயசுல டீனேஜர்ஸ் காதல் பண்ணது வந்துட்டு இப்போ வயசாயம் அவங்க வந்துட்டு மீட் பண்ணும் போது அதே லவ்வோட இருக்காங்க, அதோ பாசத்தோட இருக்காங்க. அதை வந்துட்டு ரொம்ப இழிவா காட்டாம, வயசானவங்க என்ன தேவையா அப்படி காட்டாம அதையும் ஒரு அழகா காட்டியிருப்பாரு நம்ம தனுஷ் சார். சரிங்களா? விஷுவல் வாய்ஸ் வந்துட்டு கலர்ஃபுல்லா இல்லாட்டியும் சாங்ஸா இருக்கட்டும், நம்ம சாங்ஸா இருக்கட்டும், டைலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், அவ்வளவு வந்துட்டு இப்போ வயசானவங்க பார்த்தா ஆசை வர அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம சிறு வயசு பார்த்தா கூட அந்த படம் வந்துட்டு வயசாகி நம்ம இதே லவ் ஃபார் ஹானஸ்டா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜெனுவனா தோணுவாங்க. ரைட்டா? பட் இது அப்படியே கான்ட்ராஸ்ட் இல்ல, ஏஜ் கான்ட்ராஸ்ட் தான். பவர் பண்ண மாதிரி ஒரு ஒரு செகண்ட் பார்ட்னு வச்சுக்கலாமா? செகண்ட் பார்ட்டோட ஒரு யங் ஏஜ் லவ் ஜான்றாங்க. சரிங்களா? இந்த படத்துல வந்து நம்ம பவிஷ் அவர் வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஆப்வியஸ்லி இருக்கும் தெரியும், பவிஷ் வந்துட்டு சொந்தக்கார பையன், நம்ம தனுஷோட சிஸ்டரோட சன்னு நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம தனுஷ் சாரோட ஏடியும் கூட. வந்துட்டு அந்த வரிசையில் நம்ம மேத்யூ தாமஸ் வந்துட்டு இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ரோல் பண்ணிருப்பாருங்க. சரிங்களா? அவங்க கூட சேர்ந்து நம்ம அனிகா வந்துட்டு பிரியா பிரகாஷ், சரத்குமார் சார், அவரோட கேரக்டர் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கும். பட் நம்ம ஸ்டீல பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹியூமரா இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம வெங்கடேஷ், ரம்யா ரங்கநாதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆப்வியஸ்லி நம்ம ஜி பிரகாஷ் சார் தான். ஸோ சாங்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ படத்தோட வந்துட்டு கதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படமும் வந்துட்டு டிராகன் படத்தோட கான்செப்ட்னு சொல்றதோட லைக் வந்துட்டு லவ் இருக்கு, எமோஷனல் இருக்கு, பிரேக்அப் இருக்கு, அப்புறம் ரீயூனியன், திரும்ப சேர்ந்தாங்களே இல்லையா, அதுதாங்க. சரிங்களா? பட் வந்து இந்த படத்துல இந்த பவிஷ் வந்து ஒரு பாய் டு நெக்ஸ்ட் டோரா அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களே, பக்கத்து வீட்டுக்கு பையன், ஒரு ரிலேட்டபிளான கேரக்டர். சரிங்களா? நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கேரக்டர். சரிங்களா? அது ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அப்புறம் லவ் பண்ணிட்டு பிரேக்கப். அதுக்கப்புறம் சரி பொண்ணு வந்துட்டு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிடலாம், கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அவங்க அப்பா அம்மா முடிவுக்கு வரும்போது ரெண்டாவது பொண்ணு பார்க்கறதுல அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ். சரிங்களா? கூட படிச்ச பொண்ணு. ஸோ எடுத்தோட கல்யாணம் பண்ண முடியாது, நாங்கள் பழகி பார்க்கணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல சரி பழகி பாருங்க அப்படின்னு பேரண்ட்ஸே விட்டுறாங்க. சரிங்களா? ஸோ விட்டதுக்கு அப்புறம் பழகி பார்க்குறாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. ரொமான்டிக்ஸ் எல்லாம் நல்ல விஷுவலா காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு டைம் மேல வந்துட்டு நம்ம பவிஷ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸுக்கிட்டேன்னு ஒரு லெட்டர் வருது, விச் இஸ் வந்துட்டு வெட்டிங் இன்விடேஷன், எக்ஸோட வெட்டிங் இன்விடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பவிஷ் சொல்றாரு அவர் கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கா அப்படின்ற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்றாங்க நீ போயிட்டு வா அப்படின்ட்டு. ஸோ போயிட்டு வந்து போயிட்டு அந்த வெட்டிங்ல போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. ஸோ அங்கேதான் வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு எக்ஸ் கூட சேர்ந்தாரா இல்ல வந்துட்டு கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணாரா? ஸோ அது ஒரு ரோலுக்கு வந்த மாதிரி ஒரு விஷயம் போடுவாங்க. சரி, இதுதான் ஒரு தனுஷ் சொன்ன மாதிரி ஒரு யூசுவலான லவ் ஸ்டோரி. பட் ஸ்கிரீன் பிளே வாய்ஸ் எப்படி காமிச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலதான் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்றபடி எதுவும் புதுசா சொல்றதுக்கு இந்த படத்துல எதுவுமே கிடையாது. பட் டைரக்ஷன் வாய்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். நீங்க ராயன் பார்த்துட்டு இந்த படம் போனீங்கன்னா வந்து உண்மையிலேயே டைரக்ஷன் வந்துட்டு நம்ம தனுஷர் அப்படின்னு வந்துட்டு கேட்பீங்க. ஏன்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பவர் பாண்டி பார்க்கலையோ உங்களுக்கு அப்படிதான் தோணும். ராயன் பார்த்துட்டு இந்த படம் வந்தீங்க, இந்த ராயன் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அப்படிதான் தோணும். பட் நான் வந்துட்டு பவர் பாண்டிலாம் பார்த்துட்டு அப்புறம் ராயன்லாம் பார்த்துட்டு வந்தேன். பட் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டா இருக்க தனுஷ் ரைட்டிங்கா இருக்கு அப்படின்ற. பட் பவர் பாண்டியில எப்படி அந்த லவ் மீட்டர் குறையாம இருந்தாங்க, அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஜென்ஜிக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி லவ் எப்படி இருக்கும், அது வந்துட்டு ஓவரா சினிமேட்டிக்காவும் இல்லாம ஓவரா ரியாலிட்டியாவும் இல்லாம ஒரு கரெக்டான மீட்டர்ல கதையை கொண்டு போயிருக்காரு. சரிங்களா? பிளே பண்ண ஒவ்வொரு கேரக்டர், இந்த யங்ஸ்டர்ஸ் அந்த கேஸ்டிங்க சொல்றேன், பிளே பண்ண ஒவ்வொரு கேரக்டரும் எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணாம அவங்கவுங்க பண்க கரெக்டா கொடுத்தாங்க சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இப்போ பவிஷ்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆக்ட் பண்றாரு. பட் வந்துட்டு தெரியுது அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றாரு அப்படின்னு.
பட் எனக்கு என்னன்னா வந்துட்டு பவிஷை அவர் ஆக்டிங் பாக்குறது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுப்போ வந்துட்டு எனக்கு தனுஷ் சார் தான் வந்துட்டு மைண்ட்ல வராரு. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு பவிஷ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, தனுஷ் சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ நான் அப்படியே தான் அவரை வந்துட்டு காப்பி கேட் பண்ணேன், அவர் மட்டும் தான் நடிச்சான் அப்படின்ற எனக்கு தோணுச்சு. சரி பவிஷ் நல்லா தான் நடிச்சிருக்காரு, அதுக்கு இன்னொரு பெட்டரான ஆப்ஷன் அது பேசாம தனுஷ் சரே வந்துட்டு கிளீன் ஷிஃப்ட் பண்ணி நடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு கொஞ்சம் தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு ஆக்டா இருப்பாருங்க. ஏன்னா தனுஷ் ஸ்டில் யங்கா இருக்காரு, செம்ம சாமா இருக்காரு, அஞ்சமா இருக்காரு. அவரே நடிச்சது இந்த படத்துக்கு வந்து கேரக்டர் சூட் ஆகும், நிஜமா சூட் ஆகுங்க. சரிங்களா? எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. பட் பவிஷ் வந்துட்டு கொஞ்சம் புதுமுகம் இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரும். ஸோ எல்லாமே வந்துட்டு யங்ஸ்டரா இருக்காங்க. அப்படி இப்போ தனுஷ் எல்லாம் இப்போ தனுஷ் சார் இந்த படம் நடிச்சிருந்தானா வந்துட்டு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த படிக்காதவன் அந்த அந்த மூவி கண்டிப்பா பார்த்துருக்கோம். லவ் இருக்கும், காமெடி இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு விண்டேஜ் தனுஷ் சாரை பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் பவிஷ் யூஸ் பண்ணதும் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லாமே யங் ஏஜா இருக்கு, ஃப்ரெஷ் காஸ்டிங்கா இருக்கு. ஸோ வந்துட்டு பாக்குறதுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. படமே ஃபுல்லா கலர்ஃபுல்லா தாங்க இருக்கும். சரிங்களா? யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மியூசிக் சாங் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சாங்னா கொஞ்சம் ஒரு பெரிய பங்களிப்புன்னு கண்டிப்பா சொல்லுவோம். பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும். சாங்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ஸ்பேரோ, இந்த சாங் கேட்டிருப்பீங்க. எனக்கு ஃபேவரட், ஒரு வைபான சாங், ஒரு மேரேஜ் வைபான சாங். ரைட்டா? அதுல ஒரு மேஜிக் நடக்குவாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு ஏடி சாங் இருக்கும், ஏடின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் பாடியிருப்பாரு. அந்த சாங்கும் வந்துட்டு அந்த சாங்குள்ள வரும், ஒரு சாங்குள்ள வரும். அது வந்துட்டு நிஜமா மேஜிக் தான். நிஜமா என்னை பொறுத்தவரைக்கும் மேஜிக் தான். நீங்க தேட்டர்ல போய் பாருங்க, அது உண்மையில நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், செம்மையா இருக்கா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஏடி வீடியோ சாங் கூட நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் வந்து விஷுவல் வைஸ் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் வச்சு வந்துட்டு கலர்ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. என்ன வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏடி வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் வச்சிருக்கலாமே. ஏன்னா சாங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ப்ரீஸியாக தான் போவோம், சாஃப்டா ஸ்மூதிங்காக தான் போவோம். கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் வச்சிருக்கலாம் போல விஷுவல், அப்படி எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து சாங்ஸ் நல்லா கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. ஸோ ரொம்ப எமோஷன், ரொம்ப ஓவர் மீட்டர் இல்லாம கரெக்டான மீட்டர்ல படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? நம்ம தனுஷ் சொன்ன மாதிரி தான், ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ மற்றபடி நீங்க வந்துட்டு ஃபோன் ஓடிடி வந்துடும், டிவியில் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ண தான் போறீங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நிலவுக்கு எம்எல்ஏ என்னடிக்கோ இந்த படம் பார்த்தீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் இப்போ படம் பார்க்கலையோ, உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் என் ரிவ்யூ பார்த்துட்டு மட்டும் தான் நீங்க இப்போ பார்க்கணும் அவசியம் இல்லை. நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு, மற்ற ரிவ்யூஸ் நீங்க பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வச்சு போகணும் அவசியம் இல்லை. ட்ரெய்லர் பாருங்க, சாங்ஸ் கேளுங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு போலாமா வேணாம், பர்த்தா இல்லையான்னு வந்துட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல என் பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிக்கிறேன். See you next video. Signing off. Take care.